பார்வையாளர் அனைவருக்கும் தமிழமலைகளின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு திருச்சியில் நடக்க இருக்கின்றது. அங்கு கூட வேண்டியது நமது உயிர் கடமைகளில் ஒன்று என்று நாம் எதற்காக நினைக்க வேண்டும் என்பது குறித்தும், அதேபோல தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பக்கங்களில் இருந்து வருகின்ற நமது உறவுகள் எந்தெந்த வழித்தடங்களை பின்பற்றினால் எளிதாக அந்த மாநாடு நடக்கின்ற இடத்திற்கு வந்து சேர ஏதுவாக இருக்கும் என்பது குறித்தும், அதேபோல் இந்த மாற்றத்தின் விரும்பும் மாநாட்டினுடைய மகத்துவம் என்ன, இதுவரை நாம் தமிழர் கட்சி கடந்து வந்த பாதையில் இது எத்தகைய முக்கியத்துவத்தை பெற்றிருக்கின்றது என்பது குறித்தும், அதேபோல இந்த மாநாடு எதிர்கொண்டிருக்கின்ற நிதிச்சுமையை தன்னால் இயன்ற அளவிற்கு எந்த வகையில் நம்மளால் சரி செய்ய முடியும் என்பது குறித்தும் நம்ம பேச இருக்கிறோம். இன்னும் நாளை ஒரு நாள் இருக்கின்ற இந்த நேர காலகட்டத்தில் நம்மளால் தொடர்ச்சியாக முன்னாடியெல்லாம் வீடியோ போட முடியல, காணொலி பதிவுகளை பதிவு செய்ய முடியல. ஏன்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் இவ்வளவு நபர்களை அழைத்து வர வேண்டும் என்ற அந்த திட்டத்தை கொடுக்கப்பட்டதுனால, நான் இன்னும் சொல்லப்போனால் திருச்சிக்கு மிக அருகாமையில் இருக்கின்ற ஒரு தொகுதியாக இருக்கின்ற திருவையாறு தொகுதிங்கிறதுனால நிறைய நமது உறவுகளை அழைத்து செல்ல வேண்டும் என்ற அந்த வேலை திட்டத்தில் இருந்ததுனால தொடர்ச்சியாக காணொலி பதிவுகள் போட முடியல. அதே போல் தொடர்ச்சியான பயணங்களும் கூட. இப்போ நம்ம மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு திருச்சியில் எடமலைப்பட்டி புதூர் அந்த பகுதியில் நடத்துவதற்கான வேலைகளை தீவிரமாக ஏற்பாடாகிட்டு இருக்குது. நேற்று அண்ணன் சீமான் அவர்கள் வருகை தந்து மாநாட்டினுடைய எல்லா பகுதிகளையும் எந்த இடத்துல மாநாடு நடக்குது, மேடை எந்த அளவில் இருக்குது, மேடையில் உட்கார்கின்ற வழிமுறை என்ன, அதே போல் அந்த வாகன நிறுத்தங்களினுடைய பக்கங்கள் என்ன, இருசக்கர வாகனங்கள் எங்கே நிறுத்துகிறாங்க, 4 சக்கர வாகனங்களில் மகிழுந்து எங்கே நிறுத்துகிறாங்க, சிற்றுந்து எங்கே இருக்கிறாங்க, பேருந்து எங்கே நிறுத்துகிறாங்க, இது போன்ற வழித்தடங்களை எல்லாம் பரிசோதனை பண்ணிவிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் சில மாற்றங்களையும் எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் சென்றிருக்கிறாங்க. அதே போல் இந்த மாநாடு நடக்கின்ற இடம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த இடமானது திருச்சியிலிருந்து சரியாக 20 கிலோமீட்டர் 18லிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இனாம்குளத்தூர் தாண்டின பிறகு எடமலைப்பட்டி புதூர் அந்த மேம்பாலத்தில் இங்கிருந்து போகிறவர்களுக்கு அதுக்கு முன்னாடியே இந்த மாநாட்டு திடலானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் திருச்சியிலிருந்து மணப்பாறை செல்லுகின்ற முதன்மை சாலையில் நீங்கள் எங்கன இந்த சாலையை தொட்டாலும் உங்களை வழிநடத்தி கூட்டிட்டு வருவதற்கு வழிநடக நமது புலிக்கொடியும் விவசாயி கொடியையும் அதே போல் தமிழ்நாட்டு கொடியும் ஊனப்பட்டிருக்கின்றது. அந்த காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக திருச்சி மைய பகுதி என்பதன் அடிப்படையில் அந்த இடத்துல நம்ம இந்த மாநாட்டை நடத்துவதனுடைய பின்னணி, தமிழ்நாட்டினுடைய எந்த மூலையில் இருந்து வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே, அதாவது ஒரு 6 மணி நேர பயணத்தில் நம்ம மாநாடு நடக்கிற இடத்தை அடைஞ்சிடலாம். அதே போல் 6 மணி நேரம் கழித்து எளிதாக தன்னுடைய இருப்பிடத்திற்கு போயிடலாம். அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் திருச்சியானது தொடர்ச்சியாக நம்ம தெரிவு செய்து அங்கே முக்கியமான ஒன்று கூடலை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ திருச்சியில் நடக்க இருக்கின்ற இந்த மாநாட்டில் எந்தெந்த வழித்தடங்களில் பெரும்பாரியான ஆட்கள் நம்ம வருவோம், அது எப்படி வருவது நல்லது அப்படின்னு பார்த்தா அங்கே எல்லாருமே வழித்தடங்களும் போட்டிருப்பாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதி என்று சொல்லக்கூடிய ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் அந்த முக்கியமான வழித்தடங்கள், மேற்கு வழித்தடங்கள் எல்லாமே எந்த வகையில் வரலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கரூரிலிருந்து மணப்பாறை மணப்பாறையிலிருந்து சரியாக 12 கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் வருகின்ற வழியின் பக்கத்திலேயே மாநாட்டு திடல் அமைஞ்சிருக்கு. அப்போது மேற்கு மண்டலத்தில் இருந்து வருகின்ற எல்லாருமே நீங்கள் மணப்பாறை என்கின்ற ஊரை மையப்படுத்தி எந்த வழித்தடங்களில் வந்தாலும் சரி மணப்பாறை இடத்துக்கு வந்துட்டு மணப்பாறையிலிருந்து திருச்சி நோக்கிய முதன்மை சாலையில் நீங்கள் பயணம் பண்ணால் சரியாக 12வது கிலோமீட்டர் நீங்கள் கடக்கின்ற இடத்துல உங்களுடைய வருகையின் பக்கத்திலேயே மாநாட்டு திடலானது அமைந்திருக்கின்றது. அதே போல் கிழக்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டின் கிழக்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய காவிரி படுகை மாவட்டங்கள் என்று சொல்லக்கூடிய தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், இன்னும் சொல்லப்போனால் அந்த பகுதி இருக்கிற பெரம்பலூர், அங்கிட்டு கடலூர், விழுப்புரம், இந்த பகுதி எல்லாமே நம்ம கிழக்கு மண்டலம் அப்படின்னு சொல்கிறதன் அடிப்படையில் இவங்க எல்லாமே என்ன பண்ணலாம், நேராக கிளம்பி நீங்கள் இந்த வழியாக அதாவது தஞ்சாவூருங்கிறது முக்கியமான பகுதியாக இருக்கும். தஞ்சாவூருக்கு அடுத்து செங்கிப்பட்டிங்கிற அந்த பகுதியை கடந்து போகும் பொழுது அந்த துவாக்குடிக்கு முன்னாடி டோல் இருக்கும்.
அந்த டோல் அடைஞ்ச உடனே, அதாவது சுங்கச்சாவடியை அடைந்த பிறகு, சுங்கச்சாவடி அடைந்த உடனேயே இம்மீடியட்டாக லெஃப்ட்டில் ஒரு முதன்மை சாலை வந்து பிரியும். அது வந்து திருச்சியினுடைய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக முக்கியமான பேருந்துகள் நேரடியாக பஞ்சப்பூர் பேருந்து நிலையம், திருச்சியினுடைய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமாக இருக்கின்ற பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திற்கு போகின்ற வழித்தடம் நீங்கள் புதுக்கோட்டை பக்கட்டும் போயிடலாம். அப்போது இந்த கிழக்கு மண்டலத்தில் இருந்து வர்றவங்க எல்லாருமே நீங்கள் சிட்டிக்குள்ளே போய் அந்த வாகன நெரிசலில் மாட்டிக்காமல் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் வந்த பிறகு பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு குறுக்கு சாலை, அதாவது குறுக்கு சாலைன்னா குறுகிய சாலையில் ஒரு ஷார்ட்கட் ரோடு வந்து அந்த பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை இணைக்கின்ற அந்த சாலையிலிருந்து நேரடியாக மணப்பாறை சாலைக்கு போகின்ற அந்த வழித்தடம் இருக்கின்றது. அந்த வழியாக போகலாம். இல்லை நம்ம நகரத்தின் வழியாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நகரத்தின் வழியாகவும் போகலாம். இப்போது நகரத்தின் வழியாக போகணும்னா நீங்கள் வந்து கருமண்டபம் வழியாக நீங்கள் வெளிவரணும். அதாவது என்ன சொல்கிறது, மன்னார்புரம் 4 ரோடு வந்து கருமண்டபம் வழி எடுத்து அப்படியே மணப்பாறை வழி எடுத்து என்ன வந்துடலாம். அதே போல் கிழக்கு மண்டலம் சொல்லி முடிச்சிட்டோம். வடக்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய சென்னையிலேருந்து வருகின்றவங்க எல்லாருமே திருச்சியினுடைய மையப்பகுதிக்கு வந்து அந்த கருமண்டபம் வழியாக நீங்கள் வந்து மாநாடு நடக்கின்ற இடத்துக்கு அடைஞ்சிடலாம். திருச்சியினுடைய மையத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மாநாடு நடக்கின்ற இடமானது அமைந்திருக்கின்றது. இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டோம். தெற்கு மண்டலத்தில் இருந்து வர்றவங்க கன்னியாகுமரியிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, மதுரையிலேருந்து, அங்கிட்டு ராம்நாடு, தூத்துக்குடி, இந்த பக்கத்திலிருந்து வர்றவங்க எல்லாருமே நீங்கள் மதுரை வந்துட்டு மதுரையிலிருந்து மணப்பாறை வழித்தட நீங்கள் பிடிச்சிட்டு மணப்பாறை வந்து இந்த மாநாட்டு திடலை அடைஞ்சிடலாம். இந்த என்ன சொல்கிறது, ஃபோர்காஸ்ட் என்று சொல்லக்கூடிய சூழலை பொறுத்தவரையிலையும் வெயிலாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் மாநாட்டு திடலை சரியாக ஒரு 3 மணிக்கு நிரப்புவதாக நம்ம நினைத்து கொண்டாலுமே கையில் அவங்கவுங்களுக்கு மாநாட்டு திடலில் வந்து குடிநீர் வைக்கப்பட்டிருக்கும். குடிநீர் குடிப்பதற்கு வைக்கப்பட்டிருக்கிறதுக்கான எல்லா இதுவும் இருக்குது. இருந்த பொழுதும் தங்கள்கிட்ட ஒரு குடிநீர் பவத்தலோடு வந்துடுறது மிகப்பெரிய அவசியம். இப்போ முன்கூட்டியே வர்றோம், நாங்கள் முன்கூட்டியே வந்து இருக்கையை வந்து நாங்கள் அடைஞ்சி உட்கார்ந்துருக்குறோம் அப்படிங்கிறவங்க தன்னுடைய தலைக்கு மறைப்புகளோ அல்லது அந்த கேப் என்று சொல்லக்கூடிய அந்த குல்லாவோ போட்டு வந்துடுறது ரொம்ப நல்லது. இப்போ இதுதான் இந்த மாநாட்டுக்கு வர்றது. உண்மையிலேயே மாநாட்டுக்கு ஒரு குறித்த நேரத்திலேயே வந்துடுறது மிக முக்கியமானது. வருகின்ற கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்துகிறோம் அப்படிங்கிற பேரில் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் மாநாட்டுக்கு வர்றவங்கெல்லாம் வழித்தடத்தை திருப்பி விடுறது அல்லது வேறு இடத்துக்கு டைவர்ட் பண்ணி விடுறது இதெல்லாம் நடக்கும். இதையெல்லாம் நாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஒரே நேரத்தில் வருவதை விட இப்போ ஒரு தொகுதியிலேருந்து 60 வாகனங்கள் வருதுன்னா 60 வாகனங்களும் தொகுதியிலேருந்து ஒன்றா கிளம்பி வந்தாலுமே அந்தந்த இடத்துக்கு வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து சேர்ந்துடணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அதே போல் அந்த மாநாட்டு திடலில் வந்து உணவு வந்து வழங்குறதுக்கான ஏற்பாடுகள் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் செய்ய முடியாது என்பதன் அடிப்படையில் ஏற்கனவே வந்து தங்கியிருக்கிறவங்களுக்கு திருமண மண்டபங்களில் வந்து நம்ம உணவு தேவைகளுக்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க. அது தொடர்புடைய பொறுப்பாளர்களுடைய தொடர்பு என்னோட அறிக்கையை வெளியிடும். அதே போல் அங்கு வந்து அதாவது ப்ரைவேட்டாக கடை வச்சுருக்கிறவங்கெல்லாம் உணவு கடையும் வைக்கிறாங்க. அந்த இடத்துல உணவு சாப்பிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாரும் ஒரே நேரத்தில் அந்த இடத்தில் உணவு சாப்பிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை நீங்கள் சரி செஞ்சுக்கணும். அதே போல் ஒரு தொகுதியிலிருந்து வர்றவங்க அவர்களுக்கு உரிய உணவு தயாரிப்பு, எந்த நேரம் வர்றோம், எந்த இடத்துல கூடுறோம், மாநாடு முடிஞ்ச பிறகு எந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்புறோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் முன்கூட்டியே பேசி அதற்கான ஒழுங்குகளை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இதெல்லாம் மாநாட்டுக்கு வந்து சேர்வதற்கான முன்னேற்பாடுகளும் குறித்து நம்ம இது பேசுகிறோம். சரி, எதற்காக இந்த மாநாடு நாம் நடத்துகிறோம், எதற்காக இந்த மாநாட்டுக்கு ஒன்று கூட வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானப்படுது அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி ரொம்ப காலமாக படிச்சுட்டு வந்திருக்கு. ஒரு மாணவன் வந்து படிச்சுட்டு வந்த அந்த பாடங்களை தேர்வு எழுதுகின்ற அந்த முறை அப்படின்னா அது இந்த மாநாடு தான் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லுவோம். நம்ம 2009 இயக்கமாக தொடங்கி 2010 கட்சியாக மாறி கிட்டத்தட்ட நிறைய தேர்தல்களை எதிர்கொண்டாலும் 2015 இணைய எழுச்சி மாநாடு நம்ம திருச்சியில் போட்டோம். அந்த இணைய எழுச்சி மாநாட்டுக்கு பிறகு நிறைய தேர்தலை நம்ம எதிர்கொண்டோம். 2016 தேர்தல், 2019 தேர்தல், 2021 தேர்தல், 2024 தேர்தல். அதாவது ஒரு மாநாட்டுக்கு முடித்த பிறகு கிட்டத்தட்ட 4 தேர்தலை நம்ம சந்தித்து இருக்கிறோம். தமிழ்நாடு
தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தனித்தே நின்று 4 தேர்தலில் வந்து படிப்படியாக தன்னுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தி 4வது தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கின்ற நிலையை அடைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உலக வரலாற்றில் தனித்தே நின்ற கட்சி, இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரே கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட நிலைக்கு போய் உயர்ந்திருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இது எல்லாருக்குமே தெரியும். சரி, இதுதான் நாம் தான் அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் உயர்ந்துட்டேமே, நமக்கு எதுக்கு மாநாடு, நமக்கு தான் வந்து ஒரு நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்கிங் என்னென்னு தெரியுமே அப்படிங்கிற எல்லா செய்திகளையும் நம்ம உள்வாங்கி இருக்கிறோம். ஆனால் இந்த மாநாடு எதற்கு அவசியப்படுகிறது அப்படின்னு சொன்னால், இங்கே நாம் வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலையோடு இந்த கட்சியில் இருக்கிறோம் அப்படிங்கிறத வெளி உலகத்திற்கு நம்ம பறைசாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது. ஏன்னா 2015 இணைய எழுச்சி மாநாட்டு நடந்து முடிந்த பிறகு அங்கே கூடிய கூட்டங்களில் வந்து மிக குறைவாக உளவுத்துறை பதிவு செய்து அரசுக்கு அனுப்பிச்சது. அதன் பிறகு நாம் வந்து எடுத்து வைத்த ஒவ்வொரு பயணங்களிலும் நாம் எந்தெந்த அளவிற்கு தடைகளையும் அதை எதிர்கொண்டு எப்படி நம்ம வெற்றியை நோக்கி பயணித்தோம் அப்படிங்கிறது அந்த வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு இந்த மாநாடும் இதற்கான ஒன்று கூடலும் நமக்கு அவசியப்படுகிறது. எனக்கு அன்றைக்கி வேலை இருக்குங்க, எனக்கு அன்றைக்கி வருமானம் போயிடும், நிறைய பொருள் செலவை வந்து செலவு பண்ணிட்டு வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிற எல்லா உங்கள் தரப்பு உங்கள் சூழலில் இருந்து நீங்கள் எழுப்புகின்ற எல்லா கேள்விகளும் நியாயமானது. அதில் வந்து எந்த மறுப்பும் இல்லை. ஆனால் நம்ம வருடாந்திரம் ஒரு முறையாக நாம் வந்து ஒரு கோயிலுக்கு நேர்த்திக்கடன் செஞ்சுட்டு நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிடுவதற்கு கணக்கு பார்ப்பதில்லை. ஏன்னா கோயிலுக்கு போனால் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்மளை வந்து கடவுள் நல்லா வச்சுருப்பாரு அப்படின்னு நினைக்கிறோம். அதே போல் நம்ம வருடாந்திர வாரியாக ஒரு சேமிப்புக்கோ அல்லது நமது வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வருடாந்திரம் வாரியாக ஒரு வேலையை செஞ்சு அதில் ஒரு சிறு சேமிப்பு நம்ம செய்யலாம், அல்லது சிறு சேமிப்பில் இல்லாமல் ஒரு இறை வழிபாட்டுக்கு செலவிடலாம். இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த எல்லாத்தையும் விட இந்த சமுதாயமும் இந்த நாடும் இந்த நாட்டினுடைய மக்களும் இந்த இனத்தினுடைய மக்களும் விடுதலை பெற்று நல்லா இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி தொடங்கப்பட்டு அந்த அரசியல் கட்சி இவ்வளவு பயணத்தை மேற்கொண்டு வந்து ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு ஒன்று கூடலை நிகழ்த்தது. அந்த இடத்துக்கு எல்லாரும் போய் வந்து நம்மளுடைய மிகப்பெரிய மாற்றத்தை அந்த இடத்துல பிரதிபலிக்க வேண்டும் என்ற இது வந்து ஒரு இனத்தின் பெருங்கடமையாக நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால தான் இந்த மக்கள் விரும்பும் மாற்றத்திற்கான மாநாட்டிற்கு நீங்கள் எல்லாரும் அவசியம் வரணும். இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சி அல்லாதவங்க நிறைய பேர் வரணும். இங்கே நாம் தமிழர் கட்சியில் வந்து சீமானண்ணன் என்ன பேசுகிறாரு அப்படின்னு 15 வருடமாக நாம் தமிழர் கட்சியில் அல்லது மிக சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து பயணிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த பேச்சு வந்து பொதுமக்களை கொண்டு போய் அடையணும். நம்ம ஒரு தொகுதியிலிருந்து ஒரு 2000 பேரை அழைச்சிட்டு வந்து அந்த மாநாட்டில் உட்கார வச்சு அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு அவங்கள அனுப்பிட்டோம்னா அந்த தொகுதியில் நாம் தேர்தல் பரப்புரை செய்யவே வேண்டியதில்லை, நம்ம தேர்தலுக்கான வேலை செய்யவே வேண்டியதில்லை. அந்த பேச்சு முடிஞ்ச பிறகு நாம் அழைச்சிட்டு வந்த 2000 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க போய் நமக்கான தேர்தல் பரப்புரையை செய்வாங்க. அப்படி தான் இந்த கட்சி வளர்ந்துருக்கு. அப்படி தான் இந்த அந்த நோக்கத்தில் தான் இந்த மாநாட்டையும் நம்ம திட்டமிட்டு மிகப்பெரிய பொருள் செலவில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இதற்கென்று பெரிய வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லும் இல்லையா. பெரிய வரலாறுலாம் ஒன்றும் இது தொடக்கத்திற்கெல்லாம் ஒரு பெரிய வரலாறு இல்லை. இனம் வந்து கொன்றொழிக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து இனத்தினுடைய பிணத்திலிருந்து உருவான ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி. எந்த நிலத்தில் வந்து புலிக்கொடி இறக்கப்பட்டதோ அதனுடைய இன்னொரு தாய் நிலத்தில் புலிக்கொடி ஏற்றப்பட்டது அப்படிங்கிற வரலாறை படைப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் அது. எனக்கு என்னென்னா இந்த பயணம் இருக்கு இல்லையா, இந்த பயணம் வந்து மிக கடுமையான பயணம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு தனி மனிதனும், அதாவது நாம் தமிழர் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு களப்பணியாளர்களாக இருக்கின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் மிக கடுமையான பயணத்தை மேற்கொண்டே இந்த நிலைக்கு வந்திருக்கிறான். அதிலெல்லாம் இதில் வந்து அவர் ரொம்ப இழந்துட்டார், இவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார், இவர் ரொம்ப இழந்துட்டார், அப்படியெல்லாம் இல்லை. இங்கே உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக இந்த கட்சியில் சேர்ந்து இணைந்து பயணிக்கின்ற ஒவ்வொருத்தரும் மிக கடுமையான சூழலை எதிர்கொண்டே இந்த 15 ஆண்டு கால பயணத்தை இந்த கட்சியில் மேற்கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தை மேற்கொண்டதனுடைய விளைவு வந்து ஒரு பெரிய அறுவடைக்காக இல்லை, ஒரு பெரிய மாற்றத்தை நம் வாழ்நாளில் நம்ம கண் முன்னாடியே பார்க்கணும் அப்படிங்கிறது தான். மற்றபடி இதில் வந்து ஒரு பெரிய நாளைக்கு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் 2016 இந்த தேர்தலில் நின்னவங்க யாராச்சும் நம்ம ஜெயிச்சிருவோனுங்கிற கனவோடு நின்னாங்களா? அப்படியெல்லாம் இல்லை. ஆனாலும் இந்த தேர்தலின் மூலமாக இந்த தமிழ் தேசிய அரசியல் விதையானது இந்த மண்ணில் ஊன்றப்பட வேண்டும். அது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்து தான் நின்னாங்க. அதே போல் 2021, 2019, 2024 இது எல்லாமே ஒரு பெரிய படிநிலை
வளர்ச்சிக்காக தன்னையே வந்து தியாகித்து நின்ற வேட்பாளர்களும் சரி, அதே அந்த வேட்பாளர்களினுடைய வெற்றிக்காக போராடிய களப்பணியாளர்களும் சரி, உண்மையிலே ஈழத்தில் இருந்த மாவீரர்களுக்கு இணையான ஒரு பக்குவத்தோடு தான் இந்த தேர்தலையும் இந்த அரசியலையும் அணுகுனாங்க அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். அப்போ அந்த படிநிலை வளர்ச்சி என்கின்றது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நிற்கிறோம். இந்த நிலையிலிருந்து நாம் பெறுவது வெற்றியாக இருக்க வேண்டும், படிநிலை வளர்ச்சியாக இருக்கக்கூடாது என்ற திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த மாநாடானது கூட்டப்பட்டிருக்கின்றது. உண்மையில் கடினமான சூழல் தான், ஆனாலும் இந்த கடினமான சூழல் தான் நமக்கு மிக வலிமையான வெற்றியை கொடுக்கும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த மாநாடானது திட்டமிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாகவே இந்த மாநாட்டுக்கான பணி தான். அண்ணன் சீமான் அவர்கள் 24 மணி நேரமும் இந்த மாநாட்டினுடைய பணி, அதனுடைய வெற்றி. அதே போல் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இலக்கு கொடுக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதியிலிருந்து அந்த வாகனத்தை ஒழுங்கு செய்து வருகின்றவர்களை அழைத்து கொண்டு வந்து, இப்போ ஒன்றும் இல்லைங்க, திருவையாறு சட்டமன்ற தொகுதியிலிருந்து 2000 நபர்களை அந்த மாநாட்டு திடலுக்கு அழைச்சிட்டு வந்து அந்த மாநாட்டு திடலிலிருந்து மறுபடியும் அவங்க வீட்டில் கொண்டுட்டு வந்து விட்டு விடுவதற்கு இடையில் அவர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுப்பதற்கு கிட்டத்தட்ட 2.25 லட்சம் ரூபாய் செலவாகும். அந்த செலவுகளை அந்தந்த தொகுதி சார்ந்த உறவுகள் மிக கடினப்பட்டு தான் அந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும். நான் பக்கத்து தொகுதியாக இருக்கிற எனக்கே இவ்வளவுனா, கன்னியாகுமரியிலிருந்து, நாகப்பட்டினத்திலிருந்து, இங்கிட்டு சென்னையிலிருந்து, அங்கிட்டு கோவை திருப்பூரிலிருந்து, இன்னும் பல்வேறு தொலைவுகளிலிருந்து வருகின்ற அவர்களினுடைய வாகனத்திற்கு வாகன செலவு மட்டுமே பல லட்சங்களை தாண்டும். அதையெல்லாம் எதிர்கொண்டு தான் இந்த மக்கள் மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாட்டிற்கு அவங்க வர்றாங்க. அப்போ தொகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே மிக கடுமையான பொருளாதார சூழலின் அடிப்படையில் தான் அவங்க வந்து இதை எதிர்கொண்டு நிற்கிறாங்க. இது எதற்காக நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தேர்தல் முக்கியமானது. அந்த தேர்தலை விட இணைய எழுச்சி மாநாட்டுக்கு செல்வது மிக மிக முக்கியமானது என்பதன் அடிப்படையில் தான் இந்த ஒன்று கூடலை வந்து திட்டமிட்டு அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. பல்வேறு இடங்களிலிருந்து வருகின்ற வாகனங்களினுடைய எண்ணிக்கை அரசினுடைய உளவுத்துறைக்கு போயிருச்சு. அதே போல் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் எந்தெந்த அளவிற்கான எண்ணிக்கையில் வந்து இங்கு வாகனங்கள் வர இருக்கின்றது என்கின்ற புள்ளி விவரமும் சேகரிக்கப்பட்ட உளவுத்துறைக்கு போயிருக்கு. அதனால் நாம் என்ன பண்ணோம்னா, இவர்கள் என்ன அளவுக்கு மீதியாக கூட்டம் வந்துருச்சு, கூட்டம் 2 லட்சம் பேருக்கு மேலே கூட்டம் கூடிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கெல்லாம் நம்மளை பிளாக் பண்ண பார்ப்பாங்க. நீங்கள் வருகின்ற வழித்தடங்களில் காவல்துறைகிட்ட நீங்கள் வந்து உரையாடல் மூலமாக அவர்கள் ஏற்படுத்துகின்ற தடையை நீக்கிவிட வேண்டும். மற்றபடி நாம் ஒரு பெரிய கனவு கொண்ட ஒரு இடத்திற்கு போகிறோம், ஒரு கனவு 15 வருஷ கனவை நனவாக்குகின்ற ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற உறுதிப்பாட்டோடு நமக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்மளுக்கு தடையை விதிக்கின்றவர்கள், நம்ம வந்து டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நம்மளை கோவப்படுத்துகிறவங்க, அல்லது ஒரு இடத்துல வந்து திட்டமிட்டு நம்மளை வழிமறித்து ஏதாச்சும் ஒரு வம்புக்கு இழுக்கணுங்கிறவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் என்ன நினச்சிக்கணும்னா, நாம் ஒரு மாபெரும் கனவை நோக்கிய ஒரு பயணத்திற்கு போகிறோம், அந்த கனவை உறுதி செய்கின்ற ஒரு இடத்திற்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு எதிர்க்கிற வர்றவங்கெல்லாம் உங்களுக்கு என்ன வேணும், இப்போ என்ன நாங்கள் இந்த இடத்துக்கு போகிறோம், நீங்கள் இப்படி போகாதீங்க, இப்படி சுற்றி சரி பரவாயில்ல சுற்றிட்டு போகிறோம், அது ஒன்றும் இல்லை, அது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையோடு நமக்கு இன்னல் தரக்கூடிய, நம்மளை வந்து மடைமாற்றி விடக்கூடிய வேலைகளை செய்கிறவர்களை மிக எளிமையாக கையாண்டு கொண்டு தலைவரினுடைய புன்னகை போல, அண்ணன் சீமான் அவர்களினுடைய வழிகாட்டல் போல அவற்றை எதிர்கொண்டு குறித்த நேரத்தில் மாநாட்டு திடலில் நாம் எல்லாரும் சங்கமிப்போம். உண்மையிலேயே இந்த இணைய எழுச்சி மாநாடுங்கிறது வந்து மிகப்பெரிய மக்களின் மனதில் மாற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு மாநாடாக அமையப் போகிறது. பிரம்மாண்டத்தின் மீது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை மிகப்பெரிய ஈர்ப்பு இருந்திருக்கின்றது. எல்லா கட்சிகளும் ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுவதற்கு பின்னாடி அவங்க அதற்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது கொன்று தின்ற கொளுத்து தின்ற அந்த பணங்கள் தான் மக்கள்கிட்ட ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுகிறது என்றால் ஒரு இன எழுச்சியின் அடிப்படையில், தமிழ் தேசிய உணர்வின் அடிப்படையில் ஒன்று கூடிய ஒரு மாபெரும் கூட்டமாக மக்கள் மனதில் நின்று ஆடும். அப்படி ஒரு நின்றாடலில் நாம் செய்திட்டோம்னா நாம் இந்த தேர்தலில்
எந்த தயவுமின்றி எவருடைய தடையுமின்றி எளிதாக நம்ம வெற்றியை பெற்று இந்த அதிகாரத்தை தமிழ் தேசிய அரசியல் என்கின்ற ஒரு அரசியலை அதிகாரத்தினுடைய உயரத்துக்கு கொண்டு போக செய்ய முடியும் என்பதை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அதே போல் இந்த மாநாடு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் செலவினங்களை எதிர்கொண்டிருக்கின்ற மாநாட்டிற்கு திரள் நிதியாக எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். தனிநபரினுடைய பங்களிப்பாக ஒரு சில பங்களிப்புகள் வந்திருக்கு. இருந்த பொழுதும் இந்த மாநாட்டிற்கான பொருளாதார தேவை இன்றும் இருக்கின்றது. இந்த மாநாட்டிற்கான பொருளாதார தேவையை உங்களால் இயன்ற அளவிற்கு அந்த திரள் நிதியின் மூலமாக கொடுத்து நீங்கள் உதவணும். அதே போல் நேரடியாக தலைமையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் உங்களால் என்ற உதவியை செய்து இந்த மாநாட்டை மக்கள் விரும்பும் மாற்றத்தை விரும்பும் மக்களினுடைய மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு. அதே போல் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற எல்லோரும் மிக பாதுகாப்பாக செல்ல வேண்டிய அந்த எல்லா ஒழுங்குகளும் அந்த மாநாட்டில் செய்யப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு என்பது நாம் தமிழர் கட்சிக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னை மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவர்களும் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாக நாம் தமிழர் கட்சி கடந்த காலத்தில் இருந்திருக்கின்றது என்பதை பதிவு செய்து உங்கள் அனைவரையும் மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாட்டு மேடையாக இருக்கின்ற தமிழ் தேசிய அரசியலினுடைய எழுச்சியினுடைய பெருவடிவமாக அங்கு நிகழப்போகின்ற அந்த மாநாட்டு மேடையில் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்று காத்திருப்போம் என்ற அழைப்பையும் விடுத்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.